ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு சேவிங்ஸுன்றது ஏதாவது ஒரு வகையில் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்போம். பார்த்திங்கன்னா பால் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை மளிகை ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும், காய்கறிகள் வாங்குறது, ஏதாவது ஒன்றில் நம்ம மிச்சம் பிடிச்சி உண்டியலில் போடுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம உண்டியலில் போடுற 100 ரூபா காசு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சானாலும் அதோட மதிப்பு 100 ரூபாயாக தாங்க இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு 1 இயருக்கு முன்னாடியே அந்த சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னா தங்கமயில் ஜுவல்லரியோட டிஜிகோல்டு ஆப்புன்னு சொல்லிட்டு அதை வந்து சைன் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய நேம் அண்டு பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்கங்க. இந்த மாதிரி தாங்க டிஜிகோல்டு சேவிங்ஸ் அந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் வரும். அதில் வந்து நம்ம இதில் போய் நோ மோர் அப்படி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் வந்துட்டு மினிமம் வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்துட்டு 100 ரூபா தாங்க. அதுலேருந்து நம்ம எவ்வளோ வேணாலும் 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். 330 நாட்கள் வந்துட்டு இந்த ஸ்கீமோட டேட் இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்துட்டு 5% பெனிஃபிட் கொடுக்குறாங்கங்க. நம்ம வந்து இப்போ 5000 கட்டுறோம் அப்படின்னா 280 ரூபாய்க்கான ஒரு கிராம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 76 டேஸ்லேருந்து 150 டேக்குள்ளே 3.75% வந்து நம்மளுக்கு அந்த கிராம் வந்து ஆட் ஆகும். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 150 நாட்களுக்குள்ளே நீங்கள் அதிகமான அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்துட்டு 2 கிராம் 124 மில்லிகிராம் அளவுக்கு வந்துட்டு நான் சேர்த்துருக்கேங்க. எனக்கு வந்து கிடைக்கிற சின்ன சின்ன காசு, அதாவது என்ன சொல்கிறது, பால் காசாக இருக்கட்டும், நான் வீக்கெண்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுல மிச்சம் பிடிக்கிறதா இருக்கட்டும், அதே சமயம் பலசரக்குக்கெலாம் வந்துட்டு நான் பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவேன். இருந்தாலுமே 3000 வச்சுக்குவேன் மந்த்லி. நம்ம வந்து பலசரக்கு இவ்வளோ வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேயுமே கம்மியாச்சுனாலும் அந்த அமௌண்ட்டையுமே தூக்கி நான் டிஜிகோட்டில் தாங்க போடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஒர்க்குக்கு போகிறதுனால எனக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்த உடனே நான் வந்து அந்த மந்த் பார்ப்பேன், எப்படா அந்த கோல்டு ரேட் கம்மியாகுதோ அப்போ கரெக்டாக என்ன பண்ணுவேன், 1000 ருபீஸ் இதுக்குன்னே நான் இது தனியாகவே எடுத்து வச்சே போடுவேன். மிச்சம் பிடிக்கிற காசுமே எடுத்து போடுவேன். அந்த மாதிரி போட்டது தாங்க வந்துட்டு இப்போ வரைக்குமே 2 கிராம் 124 மில்லிகிராம்ஸில் எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஆனால் இதில் வந்து எனக்கு அவங்க கொடுத்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 78 கிராம்ஸ் வந்து மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிருக்குங்க. அப்படி பார்க்கும்போது டோட்டலாக வந்துட்டு 2 கிராம் 202 மில்லிகிராம் வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு என்னோடய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிராமாவது நான் வந்து இந்த வருஷத்தில் சேர்த்துறணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து கோல்டு சீட் வேறு போட்டு வச்சுருக்கேனா. ஸோ இதுலேயும் நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே ஹாப்பி ஆயிரும். எல்லாம் சேர்த்து போட்டு நான் ஒரு செயின் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறதுனால இதுவுமே எனக்கு அது பெனிஃபிட் தரும் அப்படின்றதுனால தாங்க ஒரு 3 கிராம் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு எய்மில் இருக்கேன். இந்த இது வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயினிங் டேட்டு வந்துட்டு மார்ச் மாதம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கேன். எனக்கு வந்துட்டு மெச்சூரிட்டி டேட்டு வந்துட்டு February மாதம் கொடுத்துருக்காங்க 2025ல். ஸோ நான் அப்போ போய்ட்டு எடுத்துருவேன். ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம் வந்து எடுக்கணும். ஆனாலுமே நம்ம 3 கிராம் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ வந்து நான் 3 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா ரவுண்ட் பண்ணிடணும். ரவுண்ட் பண்ணி தான் நம்ம போய் எடுக்க போகணும். இப்போ வந்து 3 கிராம் 200 மில்லி, 3 கிராம் 300 மில்லி அந்த மாதிரி எடுக்க போனோன்னா அவங்க காயின் அவங்ககிட்ட வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க. ஒரு 10 மில்லிகிராம் கூட இருக்கும், குறைவாக இருக்கும். 3 கிராம் 10 மில்லிகிராம் கூட இருக்கலாம், இல்லை குறைவாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட. ஆனால் 3 கிராம் 300 மில்லிகிராம் அந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட இருக்காது. அப்படின்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு அந்த 300 மில்லிகிராம் அளவுக்கு நம்மளுக்கு கோல்டும் கொடுக்க மாட்டாங்க, காசும் நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் நாங்கள் வந்து அதை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்போது நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா, மனசு கஷ்டமாக இருக்கும்ல, என்னால் நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு சேர்ந்த கிராமுக்கு வந்து நம்மளுக்கு கோல்டாக வாங்கிட்டு வர முடியலையே, நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் போன மட்டும் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அந்த தப்பு வந்து இந்த வட்டம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி முடிவில் இருக்கேன். கண்டிப்பாக நான் 3 கிராம் 10 மில்லிகிராம் கூட வச்சு வாங்குவேன். எவல்ஸு இந்த 200 300 மில்லிகிராம்லாம் கூட வைக்க மாட்டேன். ஸோ அதனால் ரவுண்ட் பண்ணிட்டு தாங்க போய் நான் வாங்குவேன். அப்படி வாங்கும்போது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். அதனால் இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கை காசு கூட வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் வந்துட்டு
எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் இதை கொஞ்சம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 5000 10,000லாம் கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கீம் போயிடலாம். கோல்ட் காயின் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, நகைச்சீட்டு இல்லை கோல்ட் காயின் ஸ்கீம், அதுக்கெலாம் வந்து வேஸ்டேஜ்லாம் கிடையாது. அந்த மாதிரி போயிடலாம். நீங்கள் 100 200 என்னால் கட்ட முடியும், 1000 கட்ட முடியும் அப்படின்னும் போது உங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி தாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ கட்டியிருக்கேன்னு பாருங்களேன். 2 கிராம் 124 மில்லிகிராம் எனக்கு சேர்ந்துருக்கு. அதுக்கே வந்து ஆவரேஜ் எனக்கு 1 கிராமுக்கு வந்து 6589 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதுவே வந்துட்டு இன்னும் ஒரு 2 மாதம் இருக்கா எனக்கு முடிகிறதுக்கு. சப்போஸ் அப்போ வந்து 7500 கூட வந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு கிராமு. எனக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா 2 கிராமுக்கு வந்துட்டு எனக்கு அப்போவே 2000 எனக்கு வந்துட்டு லாபமாக தாங்க இருக்கும். ஸோ வந்துட்டு நான் இதுவே காசாகவே கையில் வச்சுருந்தேன்னா எனக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஜிகோல்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் காசை சேவிங்ஸ் பண்ணுங்கள். பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இதை வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். காசு மிச்சமாக இருக்கும்போது இதில் எடுத்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு சேவிங்ஸ் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நலமோடு வளமோடு நல்லா சேவிங்ஸ் பண்ணி வாழ்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.